Taste the Daily. கோவையில் பெய்த மழை காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதன் காரணமாக சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோவை குற்றாலம் மூடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நொய்யல் ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோவையின் மிக முக்கிய நதியாகவும் விவசாயிகள் வாழ்வாதாரமாக இருக்கும் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் அருகே 15 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி திருப்பி செலுத்த முடியாதவர் மகளுடன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈக்காடு டீச்சர்ஸ் காலனியைச் சேர்ந்த 38 வயது நபர் லோகநாதன் ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஈடுபட்டு 15 லட்சம் ரூபாய் வரை நஷ்டமடைந்ததாக தெரிகிறது. இதனால் தெரிந்தவர்களிடமும் கிரெடிட் கார்டு மூலமும் கடன் வாங்கி அதனை திருப்பி செலுத்த முடியாத நிலையும் லோகநாதனுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் லோகநாதனின் மனைவி கணவரை காணவில்லை என்று அளித்த புகாரில் விசாரணை மேற்கொண்டதில் 6 வயது மகள் ஜஸ்வந்திகாவுடன் லோகநாதன் புட்லூர் ரயில் நிலையம் அருகே ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. இந்த சம்பவம் திருவள்ளூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இக்கோயிலில் தமிழகம் மட்டுமல்லாது வெளிமாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய குவிந்தனர். இந்நிலையில் இன்று விடுமுறை தினம் என்பதால் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் பணியில் இல்லாததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். உதகையில் பெய்து வரும் மழையால் படகு இல்லம் செல்லும் சாலையில் ராட்சத மரம் சாய்ந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் படகு இல்லம் சாலையில் ராட்சத மரம் சாய்ந்ததில் உதகை காந்தல் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் படகு இல்லம் செல்லும் மாற்றுப்பாதை சாலையில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் சாலையில் விழுந்துள்ள மரங்களை அப்புறப்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கண்டுகுளம் கிராம ஆதி திராவிடர் காலனி குடியிருப்பு பகுதியில் 1 மாதத்திற்கு முன்பு குடிநீர் குழாய்கள் உடைந்தது குறித்து ஆட்சியர் அலுவலகத்திற்கு தகவல் தரப்பட்டது. ஆனால் இதுவரை இதனை சரி செய்யாமல் விட்டதால் குடிநீர் கிடைக்காத அவல நிலை ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருமங்கலம் முசிலம்பட்டி சாலையில் மறியல் போராட்டம் செய்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஸ்டாலின் மாடல் அரசு சாமானிய மக்களின் அடிப்படை தேவைகளை சீர் செய்வதில் அலட்சியமாக இருப்பதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். வேப்பூர் அருகே பொதுமக்களுக்கு விநியோகிக்க வேண்டிய மண்ணெண்ணெயை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த ரேஷன் கடை விற்பனையாளர்கள் 2 பேர் சிக்கினர். மன்னம்பாடி கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் பொதுமக்களுக்கு நியாய விலை கடையில் விநியோகிக்க வேண்டிய மண்ணெண்ணெய் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரல்களில் சுமார் 500 லிட்டர் மண்ணெண்ணெயை பதுக்கி வைத்திருந்த ரேஷன் கடை விற்பனையாளர்கள் கணேசன், செந்தில்குமார் ஆகியோர் பிடிபட்டனர். நிர்வாகத்திறனற்ற அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் கடை பொருட்கள் முறையாக விநியோகம் செய்யப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சோம கலாம்பிகா சமேத பானாபுரீஸ்வரர் கோயிலில் அர்ச்சகர் இல்லாமல் கோயில் பணியாளரே அபிஷேகம் செய்யும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பானாத்துறையில் சோம கலாம்பிகா சமேத பானாபுரீஸ்வரர் கோயில் பிரசித்தி பெற்றது. இக்கோயிலில் அர்ச்சகர் வராததால் ஊழியர் ஒருவர் மூலவர் சிவன் மற்றும் அம்மன் பரிவார தெய்வங்களுக்கு வேத மந்திரங்கள் கூறாமல் அபிஷேகம் செய்தார். தமிழக அரசின் இந்து சமய நலத்துறையைச் சேர்ந்த கோயிலே ஆகம விதிகளை மீறி செயல்படுவது பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. திருநெல்வேலியில் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் மாஞ்சோலை மக்கள் வெளியேற மறுப்பு தெரிவித்துள்ளனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட முன்னதாகவே தொடங்கியுள்ள நிலையில் நெல்லை மாவட்டத்திற்கு திங்கட்கிழமை வரை மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு கருதி மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதி மக்களை தற்காலிக முகாம்களுக்கு மாற்ற முயன்றபோது அதனை ஏற்க மறுத்தனர். இதை கண்ட பொதுமக்கள் திமுக அரசின் மீது நம்பிக்கை இல்லாததாலேயே தற்காலிக முகாம்களுக்கு செல்லக்கூட மாஞ்சோலை பகுதி மக்கள் அஞ்சுவதாக விமர்சித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமான குணா குகையில் குரங்கு ஒன்று செல்போனை எடுத்துச் சென்று செய்த சேட்டைகள் வீடியோவாக வெளியானது. குணா குகை என்றாலே பள்ளமேடு என த்ரில்லிங்கான அனுபவம் இருக்க, சுற்றுலா பயணி ஒருவரின் கைப்பையிலிருந்து குரங்கு ஒன்று செல்போனை எடுத்து காதில் வைத்து எதுவும் கேட்காதது போல் செய்த சேட்டைகள் பலருக்கு வேடிக்கையாகவும் செல்போனை பறிகொடுத்தவருக்கு தவிப்பாகவும் இருந்தது. இதுபோன்ற சம்பவங்கள் குணா குகையில் அடிக்கடி நிகழ்வதால் இங்குள்ள குரங்குகளை அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள் விட வேண்டும் என அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் வலியுறுத்துகின்றனர்.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் கனரக வாகனம் விபத்து ஏற்படுத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார். பணிக்கன்குப்பம் கும்பகோணம் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த கனரக வாகனம் செம்மண் லாரி மீது மோதி விபத்து ஏற்படுத்தியது. இதில் 2 அரசு பேருந்துகள், ஒரு சொகுசு கார் மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற முந்திரி விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர்.